பாரதிய ஜனதா கட்சியின் மோடி அவர்கள் முன்னிறுத்தப்பட்டதும் இந்திய அளவிலே ராகுல் காந்தியை சிறுமையான மனிதராகவே காட்டி வந்தது. ஆனால் ராகுல் காந்தி அவர்கள் அம்பானி அதானி போன்ற பெருமுதலாளிகள் எதிர்ப்பில் அதானிக்கும் நரேந்திர மோடிக்கும் இடையேயான தொடர்பை தொடர்ந்து அம்பலப்படுத்துவதிலும் விவசாயிகளுக்கு எதிரான சட்டங்களை கொண்டு வருகிற போதும் CAA சட்டங்களை கொண்டு வருகிற போதும் பாரதிய ஜனதா கட்சியை எதிர்ப்பதில் வலுவான அரசியலை தொடர்ந்து முன்வைத்து வந்தார். நாடாளுமன்றத்தில் 99 இடங்களை கைப்பற்றிய காங்கிரஸ் எதிர்க்கட்சி தலைவராக திரு ராகுல் காந்தி அவர்களை முன்மொழிந்திருக்கிறது. கரீம்ஸ் பிரியாணி பாரடைஸ் அட் லிபர்ட்டி அண்ட் கேட்டரிங் சர்வீசஸ், கோடம்பாக்கத்தின் அறுசுவை அடையாளம். வணக்கம். பப்பு என்று நரேந்திர மோடி அவர்களாலும் பாரதிய ஜனதா கட்சியினராலும் தொடர்ந்து கேலி செய்யப்பட்ட திரு ராகுல் காந்தி அவர்கள் இன்று அதே பிரதமர் நரேந்திர மோடி அவர்களால் எதிர்க்கட்சி தலைவர் வரிசையில் அமர்ந்திருப்பதை பார்க்கிற நிலை உருவாகி இருக்கிறது. நடைபெற்று முடிந்த 2024 நாடாளுமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி 3வது முறையாக ஆட்சி பொறுப்பை ஏற்றிருந்தாலும் எதிர்க்கட்சி தலைவராக இன்று தேர்வு செய்யப்பட்டிருக்கிற காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த திரு ராகுல் காந்தி அவர்கள்தான் இந்தியாவின் பேசுபொருளாக இருந்து கொண்டிருக்கிறார். கடந்த 10 ஆண்டுகளாக 2 முறை தொடர்ந்து பிரதமராக இருந்த நரேந்திர மோடி அவர்கள் காங்கிரஸையும் அதன் தலைவராகவும் அதை வழிநடத்துபவராகவும் அறியப்பட்ட திரு ராகுல் காந்தி அவர்களை தொடர்ந்து கேலியும் கிண்டலும் செய்து வந்ததோடு புறக்கணிப்பும் செய்து வந்தார்கள். நாடாளுமன்ற வளாகத்துக்குள்ளேயே திரு மோடி அவர்கள் சைகைகளை காட்டி பப்பு என்று சொல்லி, குழந்தை என்று சொல்லி ராகுல் காந்தி அவர்களை கிண்டல் செய்தார்கள். ராகுல் காந்தி அவர்கள் பதிலுக்கு நரேந்திர மோடி அவர்களை கட்டி அணைத்து அன்பை வெளிப்படுத்தியது இந்தியா முழுவதும் ஒரு பார்வைக்கு வந்தது. நூற்றாண்டுகளை கடந்த காங்கிரஸ் பேரியக்கம் கடந்த 10 ஆண்டுகளில் நாடாளுமன்ற தேர்தல்களில் மிகப்பெரிய தோல்விகளைத்தான் சந்தித்து வந்தது. 2014ஆம் ஆண்டு தேர்தலிலே நரேந்திர மோடி என்கிற ஒரு முகம் கார்ப்பரேட் ஊடகங்களாலும் கார்ப்பரேட் பெருமுதலாளிகளாலும் அம்பானி அதானி போன்ற பெரு நிறுவனங்களை உடையவர்களாலும் தொடர்ந்து வளர்ச்சியின் குறியீடாய் முன்னிறுத்தப்பட்டது. குஜராத் மாடல் என்று சொல்லி நரேந்திர மோடியை முன்னிறுத்தியதன் விளைவாக அன்று ஏற்பட்ட அந்த மோடி அலை என்பதன் ஒரு நீட்சியாக காங்கிரஸ் கட்சி படுதோல்வியை சந்தித்தது. 282 இடங்களில் பாரதிய ஜனதா கட்சி அன்று வெற்றி பெற்றது. காங்கிரஸ் வெறும் 44 இடங்களை மட்டுமே வெற்றி பெற முடிந்தது. அதைத் தொடர்ந்து 2019 தேர்தலிலே பாரதிய ஜனதா கட்சி மீண்டும் பெரும்பான்மை வெற்றியை பதிவு செய்தார்கள். அதே நரேந்திர மோடியை முன்னிறுத்தி அதற்கு முன்பு பல்வேறு விதமான சூழ்ச்சிகளை செய்து ஊடகங்களை விலைக்கு வாங்கி பெருமுதலாளிகளின் துணையோடு புல்வாமா தாக்குதல் போன்ற செய்திகளை பரவச் செய்து 2019 மீண்டும் ஆட்சி பொறுப்பிற்கு வந்த பாரதிய ஜனதா கட்சி தேர்தலிலே 303 இடங்களை அறுதி பெரும்பான்மையை பெற்றது. ஆனால் காங்கிரஸ், அன்று ராகுல் காந்தியை முன்னிறுத்தி பிரச்சாரம் செய்த காங்கிரஸ் வெறும் 52 இடங்களை மட்டுமே பிடிக்க முடியும். கடந்த 2014 தேர்தலை விட 2019 வெறும் 8 இடங்களை மட்டுமே ராகுல் காந்தி தலைமையிலான காங்கிரஸ் பெற்றது. அதுவரை காங்கிரசின் மீதான, காங்கிரஸை வழிநடத்தக்கூடிய ராகுல் காந்தியின் மீதான பார்வை என்பது இந்தியாவில் கேள்விக்குறியாகத்தான் இருந்தது. பாரதிய ஜனதா கட்சியின் மோடி அவர்கள் முன்னிறுத்தப்பட்டதும் இந்திய அளவிலே ராகுல் காந்தியை சிறுமையான மனிதராகவே காட்டி வந்தது. ஆனால் ராகுல் காந்தி அவர்கள் பெருமுதலாளிகளை எதிர்ப்பதில் தன்னுடைய போக்கை தீவிரமாக மாற்றிக்கொண்டார். குறிப்பாக அம்பானி அதானி போன்ற பெருமுதலாளிகள் எதிர்ப்பில் அதானிக்கும் நரேந்திர மோடிக்கும் இடையேயான தொடர்பை தொடர்ந்து அம்பலப்படுத்துவதிலும் விவசாயிகளுக்கு எதிரான சட்டங்களை கொண்டு வருகிற போதும் CAA சட்டங்களை கொண்டு வருகிற போதும் பாரதிய ஜனதா கட்சியை எதிர்ப்பதில் வலுவான அரசியலை தொடர்ந்து முன்வைத்து வந்தார். அதிலும் குறிப்பாக ராகுல் காந்தி அவர்களை இந்தியா முழுவதும் உள்ள மக்களிடத்திலே கொண்டு போய் சேர்த்தது அவர் மேற்கொண்ட நடைபயணம் தான். 2 கட்டங்களாக கன்னியாகுமரியில் தொடங்கி காஷ்மீர் வரையிலே மிகப்பெரிய ஒரு நடைபயணத்தை மக்களை சந்தித்து மக்கள் குறைகளை கேட்டறிகிற
ஒரு நம்பிக்கை பயணத்தை, மக்கள் நியாய யாத்திரை என்பதை 2 கட்டங்களாக மேற்கொண்டது. அவரின் மீதான பிம்பத்தை இந்தியா முழுவதும் வெகு மக்களிடத்திலே, இளைஞர்களிடத்திலே, விவசாயிகளிடத்திலே, பெண்களிடத்திலே கொண்டு போய் சேர்த்தது. ராகுல் காந்தி அவர்களுடைய வளர்ச்சியும் நாடாளுமன்றத்தில் அவர் செயலாற்றிய விதமும் எதிர்க்கட்சியாக இல்லாத பொழுது கடந்த 2014லும் 2019லும் 10 ஆண்டுகள் எதிர்க்கட்சி தலைவரே இல்லாத ஒரு நாடாளுமன்றத்தை பாரதிய ஜனதா கட்சி நடத்தி வந்தது. வலுவான எதிர்க்கட்சி தலைவராக செயல்பட முடியாத ஒரு பாராளுமன்றத்தை நடத்தியதால் தொடர்ந்து பாரதிய ஜனதா கட்சி விவாதங்களை அனுமதிக்கவில்லை. எந்த பில்லை பாஸ் பண்ண வேண்டும் என்றாலும் அவர்கள் என்ன நினைக்கிறார்களோ அதுவேதான் சட்டங்களாக மாறியது. நாடாளுமன்ற மரபுகள் சரியாக பின்பற்றப்படவில்லை. இப்படியெல்லாம் தொடர்ந்து 10 ஆண்டுகளில் நடந்து வந்த போதும் கூட ராகுல் காந்தி தன்னுடைய முக்கியமான விவாதங்களை பாரதிய ஜனதா கட்சியை மிரட்டி இருக்கிறார் என்பதுதான் கடந்த 5 ஆண்டுகளில் குறிப்பிடத்தக்க விஷயம். அதிலும் குறிப்பாக அதானி மீதான ஊழலை ஹிண்டன்பர்க் பத்திரிகை வெளியிட்ட போது இந்தியா முழுவதும் பெரிய பேசுபொருளானது. உலகம் முழுவதிலும் கூட அதற்கு கண்டனங்கள் எழுந்தன. ஆனால் அதை பற்றி வாய் திறக்காமல் அதானிக்கு தனி விமானம் மூலம் சென்று பல லட்சம் கோடிகளுக்கான முதலீடுகளை உலக நாடுகளில் பெற்று தந்த நரேந்திர மோடி அவர்கள் அதானி மீதான குற்றச்சாட்டை தொடர்ந்து மறுத்து வந்ததோடு வாய் திறக்காமல் மௌனமாக இருந்தார் நரேந்திர மோடி அவர்கள். அவருக்கும் அதானிக்கும் உள்ள தொடர்பை நாடாளுமன்றத்தில் அம்பலப்படுத்தினார் திரு ராகுல் காந்தி. நாடாளுமன்றத்தில் அம்பலப்படுத்தியதால் அது மக்களிடத்திலே சென்றதனால் நரேந்திர மோடி அவர்களும் பாரதிய ஜனதா கட்சியும் தன்னிச்சையான இந்தியாவின் தன்னிச்சையான அமைப்புகளை தன்வசம் வைத்திருக்கிற பாரதிய ஜனதா கட்சி எப்படி சிபிஐ வைத்திருந்தார்களோ, எப்படி அமலாக்கத்துறையை வைத்திருந்தார்களோ, அதை போன்றுதான் நீதித்துறையும் தம்மிடத்திலே வைத்திருந்த பாரதிய ஜனதா கட்சி ஒரு அவதூறு வழக்கிலே 4 ஆண்டுகள் கழித்து ராகுல் காந்தி அவர்களுக்கு 2 ஆண்டுகள் சிறை தண்டனையும் 15,000 ரூபாய் அபராதத்தையும் விதித்து அவரை நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியில் இருந்து நீக்கம் செய்தார். மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் காங்கிரஸ் ஆட்சியிலேதான் மன்மோகன் சிங் அவர்கள் பிரதமராக இருந்த போது கொண்டு வரப்பட்டது. அந்த சட்டத்தின் அடிப்படையிலேயே வயநாடு தொகுதியிலே எம்பியாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்த ராகுல் காந்தி அவர்கள் பதவி நீக்கம் செய்யப்பட்டார்கள். அது என்ன காரணத்துக்காக என்றால் 2019 நாடாளுமன்ற தேர்தல் பிரச்சாரத்தின் போது கர்நாடகாவிலே பேசிய ராகுல் காந்தி அவர்கள் ஏன் எல்லா திருடர்களும் மோடி என்கிற பெயரையே கொண்டிருக்கிறார்கள், நிரவ் மோடி, லலித் மோடி, நரேந்திர மோடி, இப்படி நாட்டிலிருந்து வெளியேறுகிற பெரிய பெரிய பணக்காரர்கள், பெரிய பெரிய முதலாளிகள், வரி கட்டாமல் ஓடிவிடுகிறவர்கள் மோடி என்கிற பெயரையை கொண்டிருக்கிறார்களே என்று ராகுல் காந்தி அவர்கள் தேர்தல் பிரச்சார கூட்டத்திலே பேசிவிடுகிறார். அதை எதிர்த்து குஜராத் எம்எல்ஏவாக இருந்த புக்னேஷ் மோடி என்பவர் ஒரு வழக்கை பதிவு செய்கிறார். அந்த வழக்கிலே 4 ஆண்டுகள் கழித்து தீர்ப்பை சொல்லுகிற சூரத் நீதிமன்றம் ராகுல் காந்தி அவர்களுக்கு 2 ஆண்டுகள் சிறை தண்டனையும் 15,000 அபராதமும் விதித்தது. இந்த வழக்கிலே இதுவரை 2 ஆண்டுகள் சிறை தண்டனை என்பதுதான் அதுதான் உச்சபட்ச தண்டனை ஒரு அவதூறு வழக்கில். அந்த உச்சபட்ச தண்டனையை கொடுத்து அவரை பதவி நீக்கம் செய்தார்கள். அப்பொழுது இந்தியா முழுவதும் பெரிய ஒரு கொந்தளிப்பையும் அதிர்வலைகளையும் வெகு மக்களிடத்திலே, ஜனநாயக அமைப்புகளிடத்திலே ஏற்படுத்தியது. அப்பொழுதுதான் ராகுலை பார்த்து பாரதிய ஜனதா கட்சி அஞ்சுகிறது என்கின்ற பேச்சுக்கள் எழத் தொடங்கியது. அதிலிருந்து வலிமை பெற்ற தலைவராக ராகுல் காந்தி கொஞ்சம் கொஞ்சமாக தன்னை மெருகேற்றி கொண்டு வந்தார். 2014 அமேதி தொகுதியிலே போட்டியிட்டு, அது காங்கிரசுடைய ஒரு பாரம்பரியம் மிக்க தொகுதியாக இருந்தது. அமேதி தொகுதியிலே போட்டியிட்டு 2014 1.7 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற ராகுல் காந்தி அவர்கள் 2019 ஆண்டு தேர்தலில் 2 தொகுதியில் போட்டியிட்டார். ஒன்று கேரளாவிலே வயநாடு தொகுதி, இன்னொன்று ஏற்கனவே வென்ற அமேதி தொகுதியில் ஸ்மிருதி இராணி அவர்களை எதிர்த்து போட்டியிட்டார். வயநாடு தொகுதியிலே 4 லட்சத்திற்கும் அதிகமான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றவர். அமேதி தொகுதியிலே காங்கிரசின் பாரம்பரிய தொகுதியாக இருந்து வந்த அமேதி தொகுதியில் ஸ்மிருதி இராணியிடம் தோல்வியை சந்தித்தார். ஆனால் இந்த தேர்தலில் 2024 தேர்தலில் அதே 2 தொகுதிகளில் போட்டியிட்டார். ஒன்று வயநாடு, இன்னொன்று ரேபரேலி தொகுதி.
ரேபரேலி தொகுதி என்பது அதுவும் காங்கிரசினுடைய பாரம்பரியமாக இருந்து வருகிற தொகுதி. வயநாட்டிலே மிகப்பெரிய வெற்றியை பதிவு செய்த திரு ராகுல் காந்தி அவர்கள் ரேபரேலியிலும் அவருடைய அன்னை சோனியா காந்தி அவர்களை விடவும் அதிகமான வாக்குகள் வித்தியாசத்திலே வெற்றி பெற்று அவருடைய சாதனையை முறியடித்து அங்கேயும் நாடாளுமன்ற உறுப்பினராக ஆகியிருக்கிறார். 2 தொகுதியிலுமே ராகுல் அவர்கள் வெற்றி பெற்றதால் இந்த முறை வயநாடு தொகுதியை பிரியங்கா காந்தி அவர்களுக்கு விட்டு கொடுத்து அவர் ரேபரேலி தொகுதியினுடைய எம்பியாக நீடிக்கிறார். குறிப்பாக நாடாளுமன்றத்தில் 99 இடங்களை கைப்பற்றிய காங்கிரஸ் எதிர்க்கட்சி தலைவராக திரு ராகுல் காந்தி அவர்களை முன்மொழிந்திருக்கிறது. ஒரு எதிர்க்கட்சி தலைவர் என்பவர் ஒரு கேபினெட் அமைச்சருக்கு நிகரான அதிகாரங்களை உடையவர். எதிர்க்கட்சிகளே இல்லாததால் பாராளுமன்ற அவைகளை மீறி எப்படி வேண்டுமானாலும் செயல்படலாம் என்கின்ற அறுதி பெரும்பான்மை உடைய நிலையில் இருந்த பாரதிய ஜனதா கட்சி இப்பொழுது மைனாரிட்டி பாஜகவாக 240 இடங்களை மட்டுமே இந்த நாடாளுமன்ற தேர்தலில் கைப்பற்றியதால் கூட்டணி கட்சிகளோடு சேர்த்து 293 இடங்களை அவர்கள் வைத்திருந்தாலும் கூட வலுவான எதிர்க்கட்சி தலைவராக அவர்களால் பப்பு என்று கிண்டல் செய்யப்பட்ட, கேலி செய்யப்பட்ட, தவிர்க்கப்பட்ட, பதவி நீக்கம் செய்யப்பட்ட ராகுல் காந்தி அவர்களையே சந்திக்க வேண்டிய நிலை ஏற்பட்டிருக்கிறது. காங்கிரஸ் கட்சி அந்த அங்கீகாரத்தை ராகுல் காந்தி அவர்களுக்கு வழங்கி இருக்கிறது. 2019 மீண்டும் ஆட்சி பொறுப்பேற்று வந்திருந்த நரேந்திர மோடி அவர்கள் புதிய நாடாளுமன்ற கட்டிடத்தை திறந்த பிறகு ஒரு மிகப்பெரிய தாக்குதல் அதற்குள்ளே நடந்தது. அந்த தாக்குதலை கண்டித்து கேள்வி எழுப்பியதால் இந்திய நாடாளுமன்ற வரலாற்றிலேயே இல்லாத அளவுக்கு 143 நாடாளுமன்ற உறுப்பினர்களை சஸ்பெண்ட் செய்யப்பட்டார்கள். இதுதான் இந்திய நாடாளுமன்ற வரலாற்றிலேயே முதல் முறை. அப்படி எதிர்க்கட்சியினரை எதுவும் கேட்காமல் அல்லது கேள்வி கேட்டால் மொத்தமாக தூக்கி எறிகிற அதிகாரத்தை படைத்திருந்த பாரதிய ஜனதா கட்சிக்கு இனி எல்லா தகவல்களிலும், எல்லா அமைச்சரவை நடவடிக்கைகளிலும், எல்லா நாடாளுமன்றத்தின் நடவடிக்கைகளும் அவையில் எதிர்க்கட்சி வரிசையில் திரு ராகுல் காந்தி அவர்கள் அமர்ந்திருப்பார். நரேந்திர மோடி அவர்கள் நேற்றைய முன்தினம் பதவி ஏற்கிற பொழுது கூட கான்ஸ்டியூஷனை கையில் ஏந்தி திரு ராகுல் காந்தி அவர்கள் எதிர்ப்பை தெரிவித்தார்கள். பதவி ஏற்ற நரேந்திர மோடி அவர்களுடைய படம் மட்டும் இந்தியா முழுவதும் பரவாமல் அதற்கு எதிர் திசையிலே இருந்து கான்ஸ்டியூஷனை கையில் எடுத்து காட்டிய திரு ராகுல் காந்தி அவர்களுடைய படமும் இந்தியா முழுவதும் வைரலானது. அந்த அளவுக்கு இனி நாடாளுமன்றத்தில் ராகுல் காந்தி முக்கியமான பேசுபொருளாக, தலைவராக இருக்க போகிறார். அந்த அங்கீகாரத்தை காங்கிரஸ் வழங்கி இருக்கிறது, மக்கள் வழங்கி இருக்கிறார்கள். ஒரு எதிர்க்கட்சி தலைவராக ராகுல் காந்தியை இனி இந்தியா சந்திக்க போகிறது. பார்ப்போம். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக, அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.